அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த புதிய நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கற்பமா. ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவே எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனத்தை வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன பண்ணார்? தூக்கி விடுகிற தேவனாக கர்த்தர். அதனால கால் நடக்க முடியாது. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு மேல வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. பேதுரு யோவான் அதுல போக முடியல, நம்ம அந்த வழியை இருக்குன்னா அதனால நடக்க முடியாது, உட்கார்ந்து இருக்கிறான். தூக்கி விடுகிறதுக்கு யாரும் இல்லை. இப்ப சொல்றேன், வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால நம்ம நடக்க முடியும். நம்ம வாழ்க்கையில எந்தெந்த காரியம் நம்ம நடக்காதபடிக்கு தடையா இருக்கிறதோ, நான் வாழ்க்கையில முன்னேறி போக முடியல, என் பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியல, படிப்புக்கேற்ற வேலை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கல, சரியான காலேஜ் என் பிள்ளைகளுக்கு அமையல, சரியான ஏற்ற துணை என் பிள்ளைகளுக்கு அமையல சொல்லி தடையாக இருக்கு, தூக்கி விடுகிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த புதிய நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று என்னுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேதுரும் யோவானும் கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க சொல்லி என்ன பண்றாங்க? 2 பேரும் அவங்க என்ன பண்றாங்க? வெள்ளிய பண்ணிலப்பா, இயேசுவின் நாமம் இருக்கு. உங்கள்கிட்ட வீட்டுல எது இருக்கு இல்லையோ, இயேசு இருக்கிறா. இயேசு இருந்தா போதும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இயேசு இல்லைன்னா தான் எதுவும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பாதத்தையும் என்ன பண்ணுவேன்? சமாதானத்தையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த வழியருகே உட்கார்ந்திருந்த அந்த மனிதனிடத்துல சொல்றாங்க, இயேசு நாமத்தில் என்ன பண்ணு? எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவங்க கரத்தை பிடித்து தூக்கி விட்டார்கள். இந்த காலை நேரத்துல தேவனாகிய கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து தூக்குகிறார். ஒருவேளை உங்களை தூக்கி விடுகிறதுக்கு யாரும் இல்லாம நீங்க தவிர்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் இருந்தும் என்னை தூக்கி விடுகிறதுக்கு யாரும் இல்லை, என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய துக்கத்தை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய நெருக்கத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லி தவிக்கிறான்? ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே நபர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை தூக்கி எழுப்புவேன், நான் மறுபடியும் குடும்பத்தை எழுந்து கட்டுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்னைக்கு அந்த மனிதனை எப்படி தூக்கி விட்டாரோ, ஆண்மையை சோதரி இந்த காலை வேளையில உங்கள் பிள்ளைகளை கட்டு தூக்கி கையை பிடித்து நடக்க பழக்க வைக்கிற ஆண்டவர். இந்த வசனம் அழகாக சொல், வலது கையை அவனை பிடித்து தூக்கி உடனே என்ன பண்ணும்? ஒரு வல்லமை, ஒரு தேவனுடைய பலன் அவனை மூடினது என்று பார்க்கிறோம். உடனே என்ன பண்றான்? 8ஆம் வசனம் சொல்லுது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவரோடு கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவங்களை தூக்கி விடும் பொழுது, ஆண்டவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது எத்தனையோ நன்மை செய்வார். ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க? ஆண்டவருடைய அன்பை ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவருக்கு எப்போதும் நீங்க நன்றி எவ்வளவு நன்றி சொல்லானோ அவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம சொல்றதுக்கு எத்தனை நன்றி சொன்னா அதுக்கு போதாது. அதனால குடும்பமாக ஆண்டவர் என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை தூக்கி எழுப்புவா. நிச்சயமா நீங்க தலை நிமிர, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. எதை கேட்கணுமா? இயேசு என்ற நாமத்துல கேட்கும் பொழுதுதான் நீங்க எழும்ப முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளை, வேதாகமத்தில் எத்தனை பேர் இந்த இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது அநேகர் விடுதலை அடைந்திருக்கிறாங்க. இந்த காலை வேளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லா காரியத்தை செய்தாலும், வசனம் யோவான் 14:14 சொல்லப்படுகிறது, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்வேன்னு சொல்லுகிற ஆண்டவர். இயேசு என்ற நாமத்துல கேளுங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நிச்சயமாய் என்ன பண்ண உங்க வாழ்க்கையில
அற்புதங்களை செய்வார், பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்ம ஜெபமுமா. பரிசுத்த தேவனே, நம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுவீராக. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, சோதர பிள்ளைகள் எப்பேற்பட்ட ஆண்டவர் ஒருவேளை பாவத்திலிருந்தினால் விடுதலை பெற முடியவில்லையே, இந்த பாவத்தினால் விட முடியலை என்று சொல்லி இருப்பார்கள். ஆண்டவருடைய வல்லமையான கரமுடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பதாக. ஆண்டவரே, பேதுருவை ஆண்டவரை தூக்கி எடுத்த உடைய கரம் ஆண்டவரே, அப்பா உடைய வல்லமையில கரம் இந்த மகனை தொடுமடியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.